ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் பல இருக்கின்றன. அதனிலும் முதன்மையாக வைத்த வேண்டுதல் இப்பொழுது வலுப்பெற்று நின்று கொண்டிருக்கிறது. என் குழந்தையே, உனக்கு தெரியும் அல்லவா, நீ இந்த தாயானவளிடம் என்ன வேண்டுதல் வைத்தாய் என்று. என் பிள்ளை நினைக்கலாம், அம்மா அதைவிட முக்கியமான வேண்டுதலை நான் இப்பொழுது வைத்திருக்கிறேன், எனக்கு அதை நிறைவேற்றி கொடுங்கள் என்று என் தங்கமே நீ கேட்கலாம். என் தங்கமே, எப்பொழுதுமே நீ என்னிடம் எதை சொன்னாலும் அதை மறக்கக்கூடாது. நீ சொன்ன விஷயத்தை அம்மா எப்பொழுதுமே நினைவில் வைத்திருப்பேன் என்று நினைத்து அதை மறந்திருப்பாய். ஏனென்றால் ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தினுடைய வீரியம் குறையும் பொழுது நீ என்னிடம் வைத்த வேண்டுதலையும் மறந்து விடுவாய் அல்லவா? அடுத்தது வாழ்க்கையில் உனக்கு எது முக்கியமோ அதை தேடி சென்று விடுகிறாய் அல்லவா? இப்படிதான் இருக்கக்கூடாது என்று அம்மா உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, ஏன் தெரியுமா? நீ அழுது புலம்புவது எல்லாம் தேவையில்லை என்று அம்மா சொல்லும் பொழுது உனக்கு கோபம் வருகின்றது. என்னுடைய கஷ்டம் எனக்கு தான் தெரியும், என்னிடத்தில் நீ இருந்து பார்த்தால்தான் அது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றாய். என் தங்கமே, இப்படி கோபப்படுகின்ற என்னுடைய குழந்தை, உன்னுடைய கால நேரங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் பொழுது அந்த விஷயத்தை மறந்துவிட்டு இப்படி ஒன்று வாழ்க்கையில் நடந்ததா என்பதை கூட மறந்துவிட்டு அடுத்ததை நோக்கி நகர்ந்து விடுகிறாய் அல்லவா? அப்படியானால் யார் மீது தவறு இருக்கிறது? நான் அதை நிறைவேற்றி கொடுத்திருந்தால் கூட அது உனக்கு தெரியாமல் போயிருப்பது போல உனக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் போயிருந்திருக்கும். அதனால்தான் அம்மா அப்பொழுது உனக்கு அதனை கொடுக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எந்த ஒரு வேண்டுதல் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நீ எப்பொழுதும் நினைத்தாலும் உன்னுடைய மனநிலையில் இருந்து அதில் மாற்றங்கள் ஏற்படாமல் இருக்கின்றதோ அந்த வேண்டுதலை உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறேன். ஆனால் நீயும் நேரத்திற்கு ஏற்றாற்போல ஒவ்வொரு வேண்டுதல்களையும் மாற்றிக்கொண்டே இருக்கின்றாய். என் தங்கமே, இப்படி நீ மாற்றிக்கொண்டே இருக்கும் பொழுது அம்மாவையும் சேர்த்து நீ அல்லவா குழப்பி விடுகிறாய். என் தங்கமே, அம்மா உனக்கு ஒரு உறுதியான நிலைப்பாடோடு இன்று வந்திருக்கிறேன். நீ எத்தனை வேண்டுதல்கள் என்னிடம் வைத்திருந்தாலும் உன்னுடைய முதல் வேண்டுதல், நீ முதன்முறையாக என்னிடம் என்ன வேண்டுதலை வேண்டி நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்து விடலாம் என்று நினைத்து விட்டேன். தங்கமே, நிச்சயமாக அம்மா ஒரு காரியத்தை செய்ய துணிகிறேன் என்றால் அது உனக்கு நல்ல விஷயமாக மட்டும்தான் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஏனென்றால் நீ முதலாக என்னிடம் வைத்த வேண்டுதலை உனக்கு நிறைவேற்றி கொடுத்தாலே இப்பொழுது உன் வாழ்வில் இருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு தீர்வு கிடைத்துவிடும். ஏனென்றால் நீ மறந்து போய்விட்டாய் என்னிடம் என்ன வேண்டுதல் வைத்தாய் என்று. அதனால்தான் இப்பொழுது இருக்கின்ற வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றி கொடுங்கள் என்று நீ என் முன்னால் நிற்கிறாய். என் தங்கமே, நீ முதலாவது வைத்த வேண்டுதல் உனக்கு நிறைவேறி விட்டதென்றால் உனக்கு இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளும், இதற்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளும் முடிந்துவிட்டது என்று அர்த்தம். அதனால் நீ கவலைப்படாதே. எப்பொழுதுமே உன் வராகியானவள் உனக்கு தவறான எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொடுத்து விட மாட்டேன். நான் செய்ய நினைக்கின்றேன் என்றால் அது நல்ல விஷயமாக மட்டும்தான் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ என்னிடம் முதலாவதாக வைத்த வேண்டுதல் என்னவென்று இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கிறாய். என்ன கேட்டிருப்போம் என்று நீ இப்பொழுது உன் மண்டையை போட்டு உடைத்து கொண்டிருக்கிறாய். அம்மா நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்றால் அது முக்கியமான வேண்டுதலாக இருக்குமா என்று யோசிக்க தொடங்கிவிட்டாய். என் தங்கமே, நிச்சயமாக என் குழந்தை, நீ என்னிடம் என்ன கேட்டாய் தெரியுமா? அம்மா, எனக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கின்றது, எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் என்ற மனநிலை கூட அவ்வப்பொழுது வந்து செல்கின்றது. அம்மா, எனக்கு நீ
பொன்னும் பொருளும் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் என் மனதிற்கு நிம்மதியை மட்டும் கொடு. என்னை சுற்றி இருக்கின்ற தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அகற்றிவிடு. நான் நிம்மதியாக வாழ வேண்டும். மனதிற்குள் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் வாழ வேண்டும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்குகின்ற மன வலிமை எனக்கு இருக்கின்றது. ஆனால் இந்த நிம்மதி ஒன்றை மட்டும் எனக்கு பரிசாக கொடுத்தாயே என்று என் குழந்தை என்னிடம் கேட்டாய். என் தங்கமே, யோசித்து பார். இப்படி என்றாவது ஒரு நாள் என்னிடம் கேட்டாயா என்று கேட்டிருந்தால் ஆம் தாயே என்று எனக்கு நீ குறு மெசேஜ் அனுப்ப வேண்டும். என் தங்கமே, நீ கேட்டது உண்மை. நான் உனக்கு அதற்கான தீர்வினை தரப்போவதும் உண்மை. என் குழந்தையே, நிச்சயமாக உனக்கான நிம்மதி இன்று நான் கொடுக்க போகிறேன். அதற்கு என் குழந்தை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த தாயானவளின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள்தான். இதில் என்ன கெட்டது நடந்தாலும் அவையெல்லாம் தானாகவே கடந்து போகும். அதனால் உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்பதை முதலில் நீ மனதார நம்ப வேண்டும். வராகி நம் வாழ்க்கைக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நமக்கான சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருப்பாள். கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, தாமதமாகின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்குமே நல்ல பதிலை நம் அம்மா தந்து விடுவாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, எதை நினைத்து என்னை தேடி வருகின்றாய் என்பதை நான் நன்கு அறிவேன். உனக்கான நிம்மதியினை நான் கொடுத்து விட்டால் உனக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிட்டது என்றுதானே அர்த்தம். ஆசைப்பட்டு ஒரு வாழ்க்கையை என்னிடம் கேட்கிறாய் என்றால் உனக்கு நிம்மதி என்ற ஒன்று கிடைக்கும் பொழுது அந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்துவிட்டது என்கின்ற அர்த்தம்தானே. அதைத்தானே அது உணர்த்துகின்றது. என் தங்கமே, அதனால் இதை நினைத்து மனவேதனை அடையாதே. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்து விடுவாள் என்று நினைத்து நீ மனவேதனை அடையாதே. உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறவில்லை என்பது உனக்கு இன்னும் மிகப்பெரிய வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. நீ அதையெல்லாம் சிந்திப்பதை விடுத்து நம் தாயானவள் நமக்கு எப்பொழுது நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாளோ அப்பொழுது நமக்கு நிச்சயமாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்ல விஷயங்களை உனக்கு தருவதற்காக காத்து கொண்டிருப்பவள் உன் வராகி நான் என்பது எப்பொழுது உன் மனதிற்குள் வருகின்றதோ அப்பொழுதே நீ இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக கடக்க ஆரம்பித்து விடுவாய். அம்மாவினுடைய அன்பில் எப்பொழுதுமே என் குழந்தை நீ பொக்கிஷமாக இருக்கின்றாய் என்ற நம்பிக்கையை உனக்குள் முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும். எத்தனை கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் நிச்சயமாக அதையெல்லாம் நான் தோற்கடித்து விடுவேன். உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு சரியான பதிலடியை உன் அம்மா நான் கொடுத்து விடுவேன் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. எல்லா நாட்களிலும் எல்லா பிரச்சனைகளையும் உன்னை சூழ்ந்து கொண்டே இருக்கும் என்று நினைக்காதே. எல்லாவற்றிலிருந்து உனக்கான தீர்வு ஒன்று நிச்சயமாக கிடைக்கும். அந்த தீர்வை இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கு மகிழ்ச்சியோடு தருவேன் என்பதையும் நீ நிச்சயமாக உணரத்தான் போகின்றாய். வேண்டுதல்கள் 1000 வைக்கலாம். ஆனால் நீ வைத்த முதல் வேண்டுதல் என்பது சக்தி வாய்ந்ததல்லவா? உன் அம்மா முன்னின்று நீ கேட்கின்ற வேண்டுதல்கள் அத்தனை சக்தி மிகுந்ததல்லவா? மனதில் ஆழமாக பதிந்து விட்டதல்லவா? என் குழந்தை, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை நான் தாங்கி நிற்கிறேன் அம்மா. அதற்கான மன வலிமை எனக்கு இருக்கிறது என்று என்னிடம் தைரியமாக சொல்லும் பொழுது இந்த அம்மா உனக்கு உதவி செய்யாமல் சென்று விடுவேனா? உன்னுடைய மன தைரியத்தை அம்மா எப்பொழுதுமே பாராட்டுகிறேன். உன்னை சுற்றி எத்தனை வஞ்சனைகள் சூழ்ச்சிகள் இருந்தபோதும் கூட என் குழந்தை நீ தைரியமாக இந்த வாழ்க்கையை எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறாய். ஒருபோதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை விட்டு ஓடி செல்ல வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. உன்னுடைய மன தைரியத்திற்கும் உன்னுடைய அன்பிற்கும் நிச்சயமாக இந்த வராகியானவள் உன்னோடு என்றுமே துணையாக நின்று கொண்டிருப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே.
என் பிள்ளையின் வேண்டுதல் நிறைவேறப் போகின்ற நேரம். இந்த தாயானவள் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு தரிசனத்தை கொடுத்து விடுவேன். நல்லதொரு சனிக்கிழமையில் உனக்கு தருகின்ற இந்த வாக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பலிக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. நீ நினைத்ததை விடவும் சிறப்பாக எல்லாவற்றையும் நான் செய்து கொடுக்கிறேன். என் மீது நம்பிக்கை வைத்து இந்த தாயானவளே கதி என்று இருக்கின்ற என்னுடைய குழந்தையை நான் ஒருபோதும் நட்டாத்தில் விட்டுவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். வராகியை நம்பியவருக்கு நிச்சயமாக தோல்வி என்பதே கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். அம்மா நம்மை நிச்சயமாக கை கொடுத்து காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்கு வரத்தான் போகின்றது. நான் உனக்கு அதை கொடுக்கத்தான் போகிறேன். என் தங்கமே, இந்த அன்பை எப்பொழுதும் நீ எனக்கு கொடுத்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் உனக்கானதை நான் செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று உனக்கு இன்று நல்ல வாக்கினை தருகிறேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் என் தங்க பிள்ளையே, நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உனக்காகவே இருக்கிறேன். நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.